மணல் திருட்டு வழக்கில் தேடப்பட்ட திமுக பிரமுகரை கைது செய்ய விடாமல் தடுத்து அவரது மனைவி வாக்குவாதம் செய்யும் காட்சிகள்தான் இவை. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அடுத்த வெங்கட்ராயபுரம் சடையநேரி குளத்தில் கடந்த 17ஆம் தேதி மணல் திருட்டில் ஈடுபட்டதாக திமுக பிரமுகர் கங்கை ஆதித்தன் என்பவர் மீது கிராம நிர்வாக அலுவலர் மகா ஹரிச்சந்திரன் விஜயநாராயணம் போலீசில் புகார் அளித்தார். மணல் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி, இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த கங்கை ஆதித்தனை தேடி வந்தனர். நீதிமன்றத்தில் அவருக்கு முன்ஜாமீன் கிடைக்காத நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் அவரது வீட்டை போலீசார் ஏஎஸ்பி பிரசன்னகுமார் தலைமையில் சுற்றி வளைத்தனர். கங்கை ஆதித்தன் வீட்டின் கதவை பூட்டிக் கொண்டு திறக்க மறுத்து அடம் பிடித்தார். போலீசார் கதவை திறக்க முயன்ற போது பள்ளி சீருடை அணிந்த தனது மகளை இடையில் தள்ளி கங்கை ஆதித்தனின் மனைவி போலீசாருக்கு இடையூறு செய்தார். வடிவேலு காமெடி காட்சியில் வருவது போல உள்ள வராதீங்க, அறைக்குள் ஆடைகளை களைந்து போட்டு நிர்வாணமாக நிற்பதாக கூறி கங்கை ஆதித்தன் மிரட்டிய நிலையில் போலீசார் அவரை கைது செய்வதில் தீவிரம் காட்டினர். கங்கை ஆதித்தனின் மனைவியோ ஏஎஸ்பியை மறித்து கடும் வாக்குவாதம் செய்தார். மணல் திருடுவது தப்பு என்று கூறிய ஏஎஸ்பி சிறுவர்களை குறுக்கே நிற்க வைத்து அவர்களின் மனதையும் கெடுக்க வேண்டாம் என்று பொறுமையாக அறிவுரை கூறினார். பசங்க மனசை தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறீங்க. சின்ன பசங்கல வளர்ற பசங்க ஏன் தப்பு தப்பா சொல்லி தரீங்க? நான் கதவை திறந்து நான் கூட்டு போயிருப்பேன். எவ்வளோ மாத்தி மாத்தி பேசாதீங்க. நீங்க ஏன் கதவை திறக்கல? 3 மணி நேரம் ஏன் கதவை திறக்கலாம் சொல்லுங்க. கடைசி ஆயுதமாக போலீசார் தன்னை சாதியை சொல்லி திட்டியதாக கூறி கங்கை ஆதித்தனின் மனைவி ரூட்டை மாற்ற, பொய் சொல்லாதீங்கம்மா, நீங்க என்ன சாதினே எனக்கு தெரியாது என்று கூறிய ஏஎஸ்பி தனது காரில் ஏறினார். என்ன ஜாதி கூட எனக்கு தெரியாது. நீங்க வந்து நான் ஜாதி பேர் பேசுறேன்றீங்க. இப்ப தேவையில்லாம நீங்க இப்பதானே என்கிட்ட சொன்னீங்க. நீங்க என்ன ஜாதி எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. நீங்க சொன்னாம எனக்கு தெரியும். நாங்க அப்படிலாம் கிடையாதுமா. நீங்களே ஏமாளிவா. இல்லாத ஜாதி, இல்லாத மதம், நாட்டு நல்ல பசங்க வளர்றவங்கம்மா. இது தேவையில்லாம இது வன்முறை தீண்டு விடாது. உங்க அட்வொகேட் கொடுக்கறதா வாங்க, இல்ல டிஐஜி ஆஃபீஸ் வாங்க. நான் தான் பொறுப்புமா. ஓகேமா, எதுவுமே படாது. அதற்குள்ளாக வீட்டிற்குள் மனக்கட்டையாக நின்று அலப்பறை செய்து கொண்டிருந்த கங்கை ஆதித்தனை கைலி அணியச் செய்து போலீசார் கைது செய்து வெளியே அழைத்து வந்தனர். அருகில் இருந்த கங்கை ஆதித்தனின் ஆதரவாளரோ அண்ணனை வித்தவுட்டாக போலீசார் அழைத்து செல்வதாக தவறான தகவலை தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் முத்துவே.